விருச்சிக ராசி ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கூட இந்த ராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் பார்த்தீங்களா, இவங்கள நேசிப்பாங்க, நிறைய பேர் வெறுப்பாங்க. இதற்கு என்ன காரணம்? இந்த ராசியில் பிறந்தவங்களோட உண்மையான குணம் எப்படி இருக்கும்? இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஆவணி மாதம் எந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். ஆவணி மாதம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உகந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆவணி மூல உற்சவம் மிகவும் விமர்சையாக நடத்தப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள்லாம் உங்களோட வாழ்க்கையில் நடக்க போகுது, எந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தகவலை தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அப்படிங்கிறது ஒரு நீர் ராசிங்க. 2026ஆம் ஆண்டு இந்த ஆவணி மாதத்தில் 10ஆம் இடத்துல சூரியனோட ஆட்சியும் 9ஆம் இடத்துல குருவோட உச்ச பார்வையும் அமைகிறது. இதனால் உத்தியோகம், தொழிலில் பெரும் முன்னேற்றம், அரசு வழியில் பல நன்மைகள் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய சிறப்பான ஒரு மாதமாக அமைஞ்சிருந்தா கூட ஒரு சில விஷயத்தில் மட்டும் ரொம்பவே எச்சரிக்கை எடுக்கணும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தெல்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க, எந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்குது, எந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இப்படிங்கிறது எல்லாமே நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அதாவது உங்களோட ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமத்தில் சஞ்சரித்து தன லாபத்தை பார்க்கிறார். எனவே பணவரவு அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் இருக்கும். இடம் பூமியால் உங்களுக்கு லாபம் நிறைய கிடைக்கும். எதையுமே ஒரு திட்டமிட்டு செஞ்சு அதில் வெற்றி காண்பீங்க. குரு பகவான் உச்சம் பெற்று உங்களோட ராசியை பார்க்கறதுனால வெற்றி செய்திகள் உங்களுக்கு அடுக்கடுக்காக வந்து சேரும். இடம் வீடு வாங்கக்கூடிய யோகமானது இருக்குது. தொழிலில் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். 6க்கு அதிபதியான செவ்வாய் 8ல் இருப்பதனால விபரீத ராஜயோக அடிப்படையில் திட்டமிடாமல் செய்யக்கூடிய காரியங்கள் கூட இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே சிம்ம புதன், அதாவது இந்த உங்களோட ராசிக்கு 8, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் புதன். அவர் ஆவணி 1ஆம் தேதி அதாவது 18/8/2026 என்று சிம்ம ராசிக்கு போகிறார். லாபாதிபதியான புதன் தொழில் ஸ்தானத்துக்கு வரும்போது தொழிலில் லாபம் நல்லா அதிகமாகவே இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக கிடைக்கும். வெற்றி கனியை எட்டி பிடிக்க நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. புதிய திட்டங்களை எல்லாமே தீட்டி அதில் நல்லா செயல்படுத்துங்க. தொழில் வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அஷ்டமாதிபதியுமாக புதன் இருக்கிறதுனால இடமாற்றம், வீடு மாற்றம், தொழிலில் மாற்றம் ஏற்படலாம். வரன்கள் வாசல் தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. குழந்தைகளோட மனவிழாக்கள், பெற்றோரோட மணிவிழாக்கள், உடன்பிறப்புகளோட வழியில் சுப நிகழ்ச்சிகள் கைகூடக்கூட ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். இதே நேரத்தில் வேகத்தோடும் விவேகத்துடனும் செயல்படுவீங்க. வெளிநாட்டில் நல்ல நிறுவனங்கள் இருந்து அழைப்புகள் வரலாம். ஸோ இதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் தான் இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து உங்களுடைய விடாமுயற்சி எப்பவுமே கைவிடாதீங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. சரி, இந்த விருச்சிக ராசி நேயர்கள் எப்படி இருப்பாங்க, இவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இவங்களை பொறுத்த வரைக்குமே மன வலிமை, விடாமுயற்சி கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட ராசி அதிபதியை பாருங்கள், செவ்வாய் அப்படிங்கிறதுனால எதையுமே தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இவங்ககிட்ட இயற்கையாகவே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு குணம் படைத்த ராசி. அதே நேரத்தில் உங்களுக்கு கோபமும் அந்த பிடிவாத குணமும் சற்றென்று கோபப்படக்கூடிய இயல்பு இவங்ககிட்ட இருக்கும். அதே நேரத்தில் ரகசியத்தன்மை, தங்களோட சொந்த விஷயங்களை எளிதில் யார்ட்டையுமே பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல குணங்கள் இவங்களோட இருக்குது அப்படின்னு பார்த்தோமா, மன உறுதி, எதற்குமே எளிதில் தளராத ஒரு மன வலிமை. எவ்வளோ போராட்டம், எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பிரச்சனை வந்தால் கூட அதுலேருந்து ஒரு மன வலிமையோடு அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. உண்மை மற்றும் நேர்மையாக இருப்பாங்க. எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடிய அந்த குணம் இவங்ககிட்ட இருக்கும். அதே நேரத்தில் மற்றவங்களோட மனதை எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த நுண்ணறிவு அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். பாசம் அப்படிங்கிறது இவங்களை பொறுத்த வரைக்குமே நண்பர்கள், குடும்பத்தார்கிட்ட உண்மையான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அன்பர்கள் தான் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நிறைய யாரை பார்த்தாலுமே ஒரு சந்தேக பார்வையோடய பார்ப்பாங்க. அதுதான் இவங்களுடைய மைனஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்குமே இந்த விருச்சிக ராசிக்காரர் கூட பழகிறது அப்படிங்கிறது ஒரு கத்தி மேலே நடந்தால் எப்படி நடக்கணும் அப்படிதாங்க இவங்ககிட்ட பழகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சாதாரண விஷயத்துக்கு கூட இவங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு ராசியாகவும் இருக்காங்க. இதனால தான் சில பேர் வெறுக்கிறாங்க, சில பேர் பார்த்தீங்களா இவங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த மாதம் பொறுத்த வரைக்குமே இந்த ஆவணி மாதம் சூரிய பகவான் தன்னோட சொந்த ராசியான சிம்மத்திற்கு வரக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த ஆவணி மாதம். இந்த மாதத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே தொழில், குடும்பம் கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோமா, சூரிய பகவான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே சொந்த ராசியான சிம்ம ராசியில் அமையக்கூடிய அற்புதமான ஒரு மாதம்னு சொல்லலாம். இந்த ஆவணி மாதத்தில் சில ராசி அன்பர்களுக்கு தொழில், வேலை வாய்ப்பில் சாதகமான மாற்றங்கள் ஏற்படும். அந்த வகையில் விருச்சிக ராசி அன்பர்களோட வாழ்க்கையில் தொழில், உத்தியோகம், வேலை வாய்ப்பு இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ஒரு 2-3 மாதத்தளவில் உங்களுக்கு பல்வேறான தொழிலில் நஷ்டம் நிறைய ஏற்பட்டிருக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு ரீதியாக எல்லா விதமான உங்களுக்கு கஷ்டங்களும் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி ஒரு நல்ல பெருமூச்சு விடக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்லலாம். எடுத்த காரியங்களில் ஒவ்வொன்றிலுமே வெற்றி கிடைக்கும். மேல் அதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வகையில் தான் அமைச்சிருக்கேன். தொழில் ரீதியாக நல்ல ஒரு ஏற்றங்கள்லாம் கிடைக்கும். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் இந்த பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து அவங்களோட படிப்பு, தொழில், உத்தியோகத்தில் இருந்து வந்த அந்த தடைகள் அப்படிங்கிறது இருக்காது. பரிபூரணமாக நீங்கும். தைரியம் உங்களுக்குள்ள ஏற்படும். அசையா பொருட்களோட சேர்க்கை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் வீட்டில் அடுத்தடுத்து சுபகாரியங்கள் எல்லாமே நடைபெறக்கூடிய அற்புதமான அமைப்புலாம் நம்மளுடைய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே அமைச்சிருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே அப்பாவின் ஆரோக்கியம், அதே மாதிரி இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இந்த காலகட்டத்தில் இருக்கணும். வியாபாரத்தில் இருந்து வந்த அந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக நிவர்த்தி ஆகும். இதுவரையுமே இருந்து வந்த அந்த சங்கடங்கள் எல்லாமே பரிபூர்ணமாக நிவர்த்தி ஆகக்கூடிய அற்புதமான அமைப்பு தான் நம்மளுடைய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே துலாம் விருச்சிகம், அதாவது துலாம் சுக்கிரன் ஆவணி 15ஆம் தேதி 1/9/2026 அன்று சுக்கிரன் அதாவது துலா ராசிக்கு போகிறார். உங்களோட ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சுக்கிர பகவான். அவர் இப்போது 12 சஞ்சரிக்கும் பொழுது பயணங்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்துல கேட்ட சலுகைகள் கிடைக்கும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய அந்த யோகம் அப்படிங்கிறதே கிடைக்கும். என்றைக்கோ வாங்கி போட்ட இடத்துல இன்னும் வீடு கட்ட முடியலையே அப்படிங்கிற கவலைப்பட்டவங்களுக்கு இப்பொழுது வீடு கட்டி குடியேறக்கூடிய அற்புதமான அமைப்பெலாம் இருக்குது. பழைய வாகனத்தை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்க வேணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு அதற்கான முயற்சி கைகூடி வரும். ஆரோக்கியத்திலுமே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதிக அழைச்சல் மேற்கொள்ளும் பொழுது உணவிலும் கட்டுப்பாடு செலுத்துறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா சொல்லப்படுது. குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் குடும்ப முன்னேற்றத்திற்கும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். மேலுமே பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல தகவல்கள்லாம் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு பற்றிய தகவல்கள் கிடைக்கும் வகையில் தான் இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. மாணவ மாணவியர்களுக்கு தேர்வில் நல்ல வெற்றி கிடைக்கும். பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும். விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய அற்புதமான யோகலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலும் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. சிவபெருமானுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் சிவபெருமான் வழிபாடு ரொம்ப உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் வகையில் அமைச்சிருக்கு. சூரியனுக்கும் சிம்ம வீடு பலமான இடம்னு சொல்லலாம். அதாவது நமக்கு வேண்டிய ஆத்ம பலத்தை தருபவர் தான் சூரியனு. ஆவணி மாதத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி வரைக்கும் சூரிய ஹோரை இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஆவணி மாத திருவோண நட்சத்திரம், அதாவது மகாபலி சக்கரவர்த்திக்கு உகந்த நாளாக சொல்லப்படுறோம். பகவான் வாமன் அவதாரம் எடுத்தது இந்த நாள் தாங்க. திரு ஓணம் பண்டிகை இந்த நாளில் தான். மகாபலி சக்கரவர்த்திக்காக வீட்டோட வாசலில் அதே மாதிரி பூக்கோளம் போட்டு புத்தாடை உடுத்தி பலவிதமான சுவையான பதார்த்தங்கள் செய்து உறவினர்களோடு கலந்து நெகிழ்ந்து பண்டிகை கொண்டாடப்படும். பகவான் கிருஷ்ணன் இந்த ஆவணி மாதத்தில் அஷ்டமி நட்சத்திரத்தில் பூமியில் அவதரித்தார்.
அவதரித்தார். இந்த நாளை நாம் கோகுல அஷ்டமியாக கொண்டாடப்படுறோம். பகவான் கண்ணன் அஷ்டமியில் பிறந்து அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு ஏற்றம் தந்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி நாளில் தான் விநாயகர் அவதரித்தார். இந்த நாளில் தான் விநாயகர் சதுர்த்தி தினம் மக்களால் கொண்டாடப்படுறோம். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லி வழிபடுறோம். ஸோ இப்படி ஒவ்வொரு நாளுக்குமே ரொம்ப சிறப்பான இந்த ஆவணி மாதத்தில் பல்வேறான சிறப்புகள் இருக்குது. இந்த நாளில் விநாயகரை வணங்கி வர சந்திர தரிசனம் செஞ்சாலே வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்றம் ஏற்படும், சங்கடங்கள் அனைத்துமே தீரும். அது மட்டும் இல்லாமல் ஆவணி மாதத்தில் அயக்கிரவர் அதாவது ஜெயந்தி கொண்டாடப்படுறோம். பகவான் விஷ்ணு பாதாள லோகத்தில் இருந்து குதிரை முகம் கொண்ட அரசுகளிடமிருந்து வேதங்களை காப்பதற்காக தானும் குதிரை முகம் வடிவெடுத்து அவங்கள வென்று வேதங்களை காத்தாராம். பகவான் குதிரை முகம் வடிவெடுத்ததுனால இவரை அயக்கிரீவர் அப்படிங்கிற திருநாமத்தால் பக்தர்கள் வழிபடுறாங்க. இன்று கண்டிப்பாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே இறைவன் அவதரித்த ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த ஆவணி மாதம். அதனால் தொடர்ந்து இறை வழிபாடு செய்யுங்க. எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் எவ்வளோ துன்பங்கள் இருந்தாலுமே அது எல்லாமே இறைவன் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கட்டும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் விருச்சிக ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன, குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் விருச்சிக ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.